பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் மறுமை இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை ஒருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வரும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். மகிமை மகத்துவமானவர், அன்பு நிறைந்தவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரும், எண்ணிலடங்கா நன்மைகளை செய்கிறவரும், நன்மையானவைகளை செய்து அவர் நல்லவராக இந்த பூமி எங்கும் நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்று வேதம். அப்படிப்பட்ட மகத்தான தேவனுக்கு இந்த நாளிலும் கூட இந்த இடத்திலே நாம் ஒரு சிறு கூட்டமாக வந்து நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே தேவ கரம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியா, தேவ அன்பு, தேவ ஆசீர்வாதம் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகத்தான தேவனை, மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்க, துதிக்க இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் தேவ கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்களை நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் காத்து கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததற்காய் நன்றி. எண்ணிலடங்கா நன்மைகள் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜீவனோடு வைத்ததற்காய் நன்றி செலுத்தும். எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், பொல்லாத மனுஷர்கள் கைகளிலிருந்தும், பலவீனங்களிலிருந்தும், உபத்திரவங்களில் இருந்தும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள், துயரங்கள், துக்கங்கள் நிறைந்த இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று பயதேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவரே, தேவ கிருபையிலே, தேவ தயவிலே எங்களை இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் நிரப்ப நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி. நீர் எங்களுக்குள் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்பதற்காய் நன்றி, எங்களை காப்பதற்காய் நன்றி. எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்கள் உதடுகளை திறந்தற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றிருப்பா. நாங்கள் உதடுகளை திறந்து ஸ்தோத்தரிக்க எங்கள் உதடுகளை திறந்தற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய அரவணைப்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி, 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 நன்றி ஐயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கிடைத்தற்காய் நன்றி, உம்முடைய இரக்கம் கிடைத்தற்காய் நன்றி, உம்முடைய தயவு கிடைத்தற்காய் நன்றி. எங்களை ஆண்டவரே நீர் கனிமணி போல காத்தற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே கிருபை எங்களுக்கு கொடுத்தற்காய் நன்றி அப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னி உம்முடைய பலன் எனக்கு கொடுத்தற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினக்காய் நன்றி. நீர் கிருபையாய் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி, தயவு கூர்ந்ததற்காய் நன்றி, ஆசீர்வதித்தற்காய் நன்றி, அன்பு கூர்ந்ததற்காய் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து உடைய இரக்கம் இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும் ஆண்டவரே. பாடும் பாடல்களிலும் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும். உடைய அன்பை கிருபையை பெற்றுக்கொள்ள தயவு பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையினாலே நாம் மீண்டுமா இந்த இடத்துல வந்து தேவனை தொழுது கொள்ள, ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே தேவநாம மகிமைக்கென்று நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமையின் தேவன், அவர் மகத்துவமான தேவனாய், உன்னதமானவராய், நம்மை ஆட்கொண்ட தேவனாக இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வழிநடத்துகிற தேவனுக்கு, வாழ வைத்தவருக்கு நன்றி சொல்லி தேவ சமூகத்திலே சில பாடல்களை நாம் பாடலாம். பாட்டு புத்தகத்திலே 1918வது பாடல், பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே என்கிற பாடல். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே,
பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமான் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே. சீயோன் மழை சீருக்கு சொந்தமானேன். சீயோன் மழை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புகுந்தே. நீதிமான்கள் ஆவியில் மறுபி நின்றே. நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மணவாட்டியாய். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக நடுவரின் அருகில் வந்தேன். சர்வசங்க சபையினில் அங்கமானேன். சர்வலோக சபையினில் அருகில் வந்தேன். ஆக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன். காரணமாய் உயிர்கள் கூட நின்றேன். ஆகா என் எருசலேமே, ஆகா என் எருசலேமே, யோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆஹா என்னேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே
விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதரினில் வாழ்வதால் விடுதலையே, சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொனித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார், என்ன மதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொழித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் அவர் தன்னுடைய பரிசுத்த மணவாட்டியோடு அவர் இறங்கி வருகிற அந்த நாள் எவ்வளவு ஒரு நல்ல அருமையான நாள், அந்த அற்புதமான நாள், அதிசயமான நாள், ஆசீர்வாதத்தின் நாள், கிருபை இரக்கத்தின் நாள், தயவின் நாள். அந்த நாள் அது நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, உற்சாகத்தை கொண்டு வருகிற நாள். அப்படிப்பட்ட தேவன் அவரின்றி நம்முடைய வாழ்வில் ஒன்றுமில்லை என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 1298 நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா என்கிற பாடல். ஆயிரத்தி 298 நீரின்றி வாழ்வேது இறைவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போர், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போர், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போர், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போர். நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவில் மகிழ்வேது தேவா.
பல கோடி வார்த்தை நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேச ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தை நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேச ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரைய வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவன் தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்த அதற்குள்ளும் ஜீவன் தந்தவர் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவே அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ் முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மை எய்தீரையா, அதில் எதற்கென் நன்றி சொல்லி துதிப்பேனை. எத்தனை நன்மை செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா. அத்தனையும் சொல் வேண்டும் என்றால், அத்தனையும் சொல் 1000 நாவு போதாதையா, 1000 நாவு போதாதையா. நீரின்றி வாழ்வே இறைவா, உம் நிலைவின்றி மகிழ்வே தேவா. நீரின்றி வாழ்வே உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆமென். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறது. அந்த ஒரு வார்த்தை நம்முடைய ஜீவியத்தை முழுவதுமாக ஜீவனுள்ள வார்த்தையாக மாற்றுகிறது. அந்த வார்த்தையில் அற்புதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தை அது. அது எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ கிருபை இரக்கத்தை கொடுத்தது. அந்த வார்த்தையை சொல்ல 1000 நாவுகள் போதாது. தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு நாவிலே நாம் அவரை கனப்படுத்தி அவரை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தி இந்த ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நம்மள யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜ். நன்றி ஐயா, நன்றி ராஜ். கர்த்தாவே, கடந்த 4 மாதம் கடந்த 9 மாதத்திலும் இந்த 17 நாட்களை கப்பல் 12 போல பாதுகாப்பு கோடான ஒரு நன்றி ஆண்டவரே. என்னிடங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த தேவன் கர்த்தாவே, நன்றி ஐயா, நன்றி ராஜ். தேவன் கர்த்தாவே, உச்சநிலை முதல் உள்ளங்கள் வரை ஒவ்வொரு அறையில் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆமென், ஆமென் அப்பா. எங்களை கர்த்தாவே உலக தோற்றத்துக்கு முன்னே பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என் மூலம் ஆகாமல் இருக்கிறது கிடைக்கிறதே கர்த்தாவே.
கத்தாவே மனுஷன் 54 மாத்திரமல்ல கத்தாவே உடைய வார்த்தைகளுக்கு கிடைப்பான் என்று சொன்னது போல கத்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையில் நாங்கள் கிடைக்கணும் கத்தாவே உங்களுடைய வார்த்தையில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு, ஜீவன் உண்டு கத்தாவே. ஆண்டவரை சோதிக்கிறோம் கத்தாவே. இன்னும் கத்தாவே இங்க நடக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். சபைகளிலும் கத்தாவே அறிய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கிருபையாயிரும் இரக்கமா. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென் ஆமென். முழங்கால் யாவும் முழங்கும் நாவுகள் யாவும் அடிக்கிறேன் என்று சொன்னதே கத்தாவே. நாங்கள் முழங்கால் படித்து கத்தாவே நாங்கள் எங்களுக்காக மாத்திரமல்ல கத்தாவே கத்தாவே இந்த சபைக்காகவும் சபை கூடுதலும் விசுவாசிகளுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஊழிய ஐக்கியத்திற்காகவும் இன்னும் கத்தாவே தேசத்திற்காகவும் கத்தாவே நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென் ஆமென். என்னோட பழைய நண்பர்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென் 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 ராஜா. ஆமென் ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜ். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஆமென் ஆமென். அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லை கத்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கிருபையாயிரும் இரக்கமாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன். அழைத்தவரே நடத்திடுவார், நம்பினவர் நான் அறிவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கன்றே, நன்றியுடன் துதித்திடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்கன்றே, நன்றியுடன் துதித்திடுவே. அழைத்தவரே நடத்திடுவார், நன்றியுடன் நான் மறவேன். ஆமாண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி, எங்களை வழிநடத்தி, எங்களை பலப்படுத்தி பாதுகாக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு அது மாறாததாய், அது என்னென்றைக்கும் எங்களை விட்டு விலகாததுமாக இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட கிருபை, இரக்கம், தயவுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லும். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. இந்த மாதத்திலே 17 நாட்கள் கனிமணி போல காத்ததற்கு நன்றி ஆனவர். தொடர்ந்து உடைய இரக்கம் இந்த ஆராதனையிலும் வரும் ஒவ்வொரு நாட்களில், ஒவ்வொரு நிமிஷங்களில், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆனவர் கூட இருக்கு. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதித்திருக்காய், பலப்படுத்தினக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ தேசத்திலே நடக்கிற எல்லா ஆராதனையிலே தடையில்லாதபடி மனம் திரும்பாத ஒரு ரட்சிப்பின் செய்தியை, சுவிசேஷத்தை, மீட்பரை, இரட்சகரை, பரிகாரியாகி உம்மை அறிந்து கொள்ள, பரிசுத்த தேவனாகி உம்மை தொழுது கொள்ள, எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்த, மனுஷரை படைத்த, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை அறிந்து கொள்ள தேவ கிருபையைத்தார். ஜனங்கள் ஆண்டவரே முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்று சொன்ன உண்மையாய் இயேசுவே கர்த்தர் என்று ஜனங்கள் அறிக்கையிட, இயேசுவே கிறிஸ்து என்றும், இயேசுவே இரட்சகர் என்றும், இயேசுவே பரிகாரி என்றும், இயேசுவே மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்று அறிக்கையிட கிருபையைத்தார். தேவ இரக்கம் ஜனங்களுக்கு கிடைக்கட்டும். தேவ சமூகம் ஒவ்வொருவருக்கும் முன் செல்லட்டும் அப்பா.
அவனோடு கூட இருந்து உனக்கு செய்யும் காரியங்கள் அது அதிசயமாயிருக்கும், பெரியதாய் இருக்கும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற தேவனாயிரும். அதற்காக நன்றி செலுத்தி உங்களுடைய கிருபை, இரக்கம், தயவு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீரே மகிமைப்படும். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவை துடைத்திடுவேன், கண்ணீர் யாவை துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வழக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வழக்கரத்தாலே நான் தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மை ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்றே தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமாண்டவரே, எங்களை கைவிடாத தேவன், கரம் பிடித்து வழிநடத்துகிற மக்கள் தொடர்ந்து உடைய இரக்கம், கிருபை, தயவு எங்களுக்கு கிடைக்கும். தேவநாம உண்டு மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமேன். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் அவரை ஆராதனை மூலமாக தேவ கிருபையிலும் தேவ தயவிலும் தொடர்ந்து அவர் நம் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை பரலோகமே அவரை துதித்துக் கொண்டிருப்பதால், அவர் அங்கே வாழ்கிற தேவன், இந்த ஆலயத்திலும் அவரை துதிக்க தேவன் நம் மத்தியில் எழுந்திருக்கத்தக்கதா அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஒன்று கூடி அவரை மகிமைப்படுத்த தேவ கிருபையும் தேவ தயவும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கத்தக்கதா நாம் பாடல் மூலமாய் அவரை மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே,
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவநாம மகிமைக்கு உண்டாகும்படியா நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகம் Psalm 128, சங்கீதம் 128 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் எழுதின புஸ்தகம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும்
நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் நின்ற வண்ணமாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆவியான தேவனாய், வார்த்தையான தேவனாய், எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு கிருபையும் இரக்கம் தயவும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய கிருபையிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். உம்முடைய இரக்கம் தயவும் எங்களை அனுதினமும் வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாக்கிறதப்பா. அப்படிப்பட்ட மகிமையான தேவன் நீர் வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்பினீரப்பா. அது எங்களை குறித்து, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து என்று நாங்கள் எங்களோடு அந்த வார்த்தையை பொருத்தி கொண்டு அது எதற்கு சொல்லப்பட்டது, நாங்கள் எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், அது நாங்கள் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. அதை செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஞானத்தையும் புத்தியும் அதனுடைய மகத்துவங்களை, அதனுடைய வெளிப்பாடை, அதனுடைய ரகசியத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தயவை தார். ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள ஞானத்தை தார். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையில் உள்ள மகிமையை எங்களோடு கூட பேச வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நல்ல நாளிலும் கூட நாம் இந்த நேரத்திலே கடந்த சில வாரங்களாக நாம் வேதத்திலே சில மகத்துவமான காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் கடந்த வாரம் நாம் தியானித்த அந்த வேதத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியாகிய ட்ரீ ஆஃப் லைஃப் என்கிற அந்த முக்கியமான செய்தியை நாம் மீண்டுமாக இந்த வாரம் அதை குறித்து நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளலாம். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்த அந்த வார்த்தையானது முதலாவது ஒரு செடி. நாம் அதைத்தான் இங்கே நாம் சங்கீத புத்தகத்திலே வாசித்தோம். சங்கீதம் 128 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட ஒரு குடும்பம், ஒரு மனைவி, அந்த குடும்பம் எப்படி இருக்குமாமா, வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. தேவன் எப்பொழுதுமே மனுஷர்களை இயற்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென். God will always compare with us with the nature, like a tree or plant or something. இங்கே திராட்சை கொடி, ஒயின் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த திராட்சை பாருங்க, அது நிலத்திலே அது முளைக்க வேண்டுமானால் அதனுடைய வேர் எப்படி இருக்க வேண்டுமாமா, அது மிக நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த கொடிகளானது, பிரான்சஸ் வளர்ந்து அது சரியானபடி கனிகளை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த வேர் முளைத்து அது எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். இட் should be spreaded. அதைத்தான் நம்ம கடந்த வாரம் ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் த லவ் ஆஃப் கிறிஸ்ட் என்று நம்ம இதே எபேசியரிலே நம்ம வாசித்தோம். முதலாவது அது எப்படி இருக்க வேண்டுமாமா, அது சைலன்ஸ் ஷார்ட்டட் என்று நம்ம பார்த்தோம். அங்கே வேதத்திலே மத்தேயுவிலேயும் பிறகு அங்கே லேமெண்ட், புலம்பலிலே பார்த்தோம். அதே போல இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தோம். அது எப்படி இருக்க வேண்டுமாமா, ஊன்றி கட்டப்பட வேண்டும், நல்லபடியாக அந்த வேர் உள்ளே இறங்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, ரெஸ்டிங் அண்ட் வெயிட்டிங், அது பூமிக்கடியிலே சரியானபடி காத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு முட்டை, கோழி குஞ்சினுடைய முட்டை சுமார் 25 to 40 நாள் அது என்ன செய்யப்பட வேண்டும், அடைகாக்கப்பட வேண்டும்.
அது சரியானபடி அடைகாக்கிற பொழுதுதான் அது என்ன செய்யும், அந்த வளர்ச்சி ஏற்பட்டு அது ஒரு சரியான உருவத்திலே அது வெளிப்படும். அதுபோல பெண்களுக்கு கர்ப்பம் என்பது சரியான பிரசவம் என்பது ஒரு 10 மாதம், குறைப்பிரசவமும் இருக்கிறது. ஆனால் சரியான 10 மாதத்திலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே எல்லா விதமான வளர்ச்சிகளும் காணப்படும். அதே போல அங்கே ரூட் என்பது அது சரியானபடி அங்கே ரெஸ்டிங் அண்ட் வெயிட்டிங் என்று நம்ம வேதத்தில் வழியாக மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலும் சங்கீதம் 27 நம்ம பார்ப்போம். அது மட்டுமல்ல, அது எப்படி இருக்க வேண்டும், அபைடிங் ரேலி அப்பான், அது சரியானபடி அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த செடியானது ஒரு இடத்துல நடப்பட்டால் அதே இடத்துல அது நிலைத்திருக்க வேண்டும். அது இந்த நீங்க பிடுங்கி நற்ற பொழுதோ அல்லது அந்த செடி கொடிகளை நீங்கள் ஏதாவது ஷேக்கு கொடுத்தோ மூமெண்ட் பண்ணுங்கிற பொழுது அது என்ன செய்துவிடும், சீக்கிரம் உலர்ந்து விடும் அல்லது அதற்கு சரியான வளர்ச்சி கிடைக்காது. அதனால்தான் ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார். அபைடிங். அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அதே மாதிரி கன்ஃபஸிங் அண்ட் ரிப்பெண்டன்ஸ், அங்கே அந்த மரமானது அதில் ஏதாவது அது எப்படி என்று சொன்னால், அதை நம்முடைய ஜீவியத்திலே பார்க்கிற பொழுது அதிலே தேவையில்லாத அங்கே காரியங்கள் காணப்படுமானால் அந்த களைகளிலே காணப்படுகிறது அல்லது அந்த வேர்களிலே தேவையில்லாதது இருந்தால் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை சரியானபடி வளர்வதற்கு அதை முழுசுமாக நம்ம பராமரிக்க வேண்டும். அதை நம்முடைய ஜீவியத்தில் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது நம்ம அதை முழுசுமாக நம்மளில் ஏதாவது குறைகள் காணப்படுமானால் தேவ சமூகத்தில் we have to confess and repentance. கன்ஃபஷன், ரிப்பண்டன்ஸ், மனம் திரும்புதலும் பாவ அறிக்கை செய்வதும் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும். அப்படி செய்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும். அதைத்தான் ஜேம்ஸ் யாக்கோபு புஸ்தகத்திலும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலும் அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, forgiveness cleans sin, நமக்குள்ளாக forgiveness இருக்க வேண்டும், மன்னிக்கிற குணம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற குணம், இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இதெல்லாம் அந்த வேருக்குள்ளாக இருக்கிற பொழுதுதான் அந்த கனியும் சரியான கனியாக இருக்க வேண்டும். இதெல்லாமே ரூட் ஆஃப் த லவ் அல்லது கிரவுண்டட் இன் த லவ் இன் த கிறிஸ்ட். தேவனுக்குள்ளாக இந்த காரியங்கள் அது கீழ் வேரில் இருந்தே காணப்பட வேண்டும். ஆமேன். ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த மன்னிக்கிற சுபாவம், அங்கே பாவத்தை அறிக்கை செய்கிற சுபாவம், அங்கே தேவனுக்குள் நிலைத்திருக்கிற காரியங்கள், அங்கே தேவனோடு கூட ஒன்றி இருக்கிற காரியங்கள், இப்படி ஒவ்வொன்றும் அது நம்மளுடைய ரூட்டாக இருக்க வேண்டும், வேறாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அடமெண்டா இருப்பாங்க, அல்லது ஒரு சிலர் எந்த காரியமானாலும் கன்ஃபஷனிங் மைண்டே வராது, அல்லது எந்த காரணமானாலும் ஃபர்கிவே பண்ண மாட்டாங்க, மற்றவர்களை மன்னிக்கிறதோ அல்லது மற்றவர்களோடு கூட ஒப்புரவாகுவதிலே இருக்கா. அப்படிப்பட்ட குணம் ஒரு அடமெண்டாக இருக்கும். அல்லது ஒரு ஸ்டஃப்பான் என்று சொல்வார்கள், கடின இருதயம் உள்ளவர்கள். அந்த காரியம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே அது எப்படி என்றால் அவர்களுடைய வேறானது அப்படி இல்லாததினாலே அது அந்த குணம் வெளிப்படுகிறது. அப்ப இது பாருங்க, தேவ பிள்ளைகள் ஒரு வேரோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனைவி அந்த வீட்டிலே கனி தரும் திராட்சை கொடி போல இருக்கிற பொழுதுதான் அந்த பிள்ளைகளும் அப்படியே இருப்பாங்க. ஆமேன். அப்போ ஏன் மனைவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், தேவன் எப்பொழுதுமே சபையை மணவாட்டியோடு ஒப்பிடுகிறார். ஆமேன். God always compare the church as a bride. தேவன் சபையை எப்பொழுதுமே மணவாட்டியோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அதனாலதான் இயேசு நமக்கு யாரு? பிரைடு குரூம், மணவாளன். இயேசு யாரு?
மணவாளன். அப்போ மணவாளன் வருகிறாருக்காக மணவாட்டி இந்த பூமியிலே காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ நம்முடைய பிள்ளைகள் அங்கே எப்படி இருக்க வேண்டுமாமா? ஒரு சரியான ஒலிவு மரக்கன்றுகளைப் போல. ஏன் வேதத்திலே தேவன் ஒலிவு மரத்தோடு ஒப்பிடுகிறார் என்றால், இந்த பூமியிலே கிடைக்கிற எண்ணெயிலே ஒலிவு மர எண்ணெய் அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்தது, அவ்வளவு உடலுக்கு நல்லது, அவ்வளவாக அது ஜனங்களுக்கு மிக பிரயோஜனம் உள்ளது, அது அவ்வளவு அருமையானது. அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு முறையும் ஆலிவ். அது மட்டுமல்ல, இந்த ஒலிவம் என்பது அதாவது ஒரு அபிஷேக தைலமா இருக்கு, அனாயிட்டட் ஆயில். அது என்னது? அனாயிட்டிங் ஆயில். ஒரு மனிதனை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் பரிசுத்தாவியாக அபிஷேகிக்கிறதற்கு அந்த ஆலிவ் ஆயிலை தான் பயன்படுத்துவார். ஒலிவ எண்ணெயைத்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவார்கள். பாருங்க, அது அவ்வளவு மகத்துவமானது. பாருங்க, அப்போ அந்த செடிகளும் அந்த கொடிகளும் அது அவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. இது எல்லாமே இன்னர் லைஃப். இது நம்ம போன வாரம் நாம தியானிச்சது என்னது? ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோல், நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய இன்னர் லைஃப் என்று பார்ப்போம். இன்றைக்கு நாம் அவுட்டர் லைஃப். அவுட்டர் லைஃப் என்றால் என்னது? அவர் பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம் பிஹேவியர் அண்ட் அவுட்டர் லைஃப்ல பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன். வாட் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் ஆர் யூ டூயிங் இன் யுவர் லைஃப்? ஹவு ஆக்ஷன் யூ ஆர் டூயிங்? எப்படிப்பட்ட ஜீவியம், நடவடிக்கைகள் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் செய்கிறீர்கள் என்று மற்றவர்கள் கவனிப்பார்கள். எப்படி ஒரு செடி, அந்த திராட்சை செடி என்றால் அந்த திராட்சை செடிக்கு சரியான தண்ணீர், சரியான பக்குவத்தோடு இருக்கிறப்போ அந்த பழங்கள் எப்படி இருக்கும்? நல்ல புசிக்க கூடியதாக இருக்கும். we can eat very sweet tea. அல்லது அந்த திராட்சை என்ன இருக்கும்? புளிக்கிற திராட்சையாக மாறி போயிடும். அது நீங்க சாப்பிட முடியாத அளவுக்கு பிட்டர்னஸ் ஆயிரும், அது சோர் ஆயிரும், கசந்து போய்விடும், அல்லது அது கெட்டு போய்விடும். அப்போ அந்த ஃப்ரூட், அந்த கனிகள் அது சரியானதாக இருக்கணும். அதைத்தான் நம்ம அங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். மேத்யூ 7 சாப்டர் 18th verse நம்ம வாசிப்போம். வாசிக்கலாம். பாருங்க, நல்ல மரம், த குட் ஃப்ரூட் என்ன கொடுக்காதே? கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்போ ஒரு நல்ல மரமாக இருக்க வேண்டும். அந்த நல்ல மரத்துக்கு என்னென்ன இருக்க வேண்டுமாமா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த குட் ட்ரீ? அது எப்படி, அதனுடைய அர்த்தம் என்றால் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன? அந்த நல்ல மரம் என்பதனுடைய பர்பஸ் இருக்க வேண்டும். சும்மா வெறும் பெயரளவில், இட்ஸ் நாட் அ டைட்டில். இட் சுட் பி பெனிஃபிட் ஃபார் எவ்ரி ஒன். அது மற்ற எல்லோருக்கும் பயன்படுவதாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். வெறுமென அது அப்படி இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ பாருங்க, அது மட்டுமல்ல, அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அந்த மரம் என்ன கொடுக்க வேண்டும்? நம்பிக்கை, ஹோப் இருக்க வேண்டும். இந்த மரத்தை, இந்த செடியை நான் தண்ணீர் ஊற்றுவதால், அல்லது இந்த செடி வளருவதால், அல்லது இந்த மரம் வளருவதால் எனக்கு இது என்ன கொடுக்கும்? நல்ல கனி கொடுக்கும். அது நல்ல ஃப்ரூட்ஸை கொடுக்கும். அது டேஸ்டி ஃப்ரூட்டா இருக்கும். அது நான் புசிப்பதற்கு நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு, என் குடும்பத்தை கொடுப்பதற்கு, உறவினர்களுக்கு கொடுப்பதற்கு, நண்பர்களுக்கு கொடுக்க, கிஃப்ட் கொடுக்க, அல்லது நான் சேல்ஸ் பண்ணும் பொழுது அது எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்.
இப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் என்ன செய்ய வேண்டும், அந்த மரத்தை வளர்த்துவார்கள். அதுதான் கல்டிவேஷன். அப்போ அந்த கல்டிவேஷன் இட் சுட் பி மீனிங்ஃபுல் அண்ட் இட் சுட் பி பர்பஸ் அண்ட் இட் சுட் பி ஹோப்ஃபுல் ஃபார் த லேண்ட்லார்ட். அந்த எஜமானுக்கு, அந்த வீட்டு உரிமையாளருக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியதாக இருக்கிற மரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இட் சுட் பி சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட் சுட் பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் யுவர் லைஃப். அது உங்களுடைய மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும். அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனோ, அல்லது அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகவும், அல்லது இது எப்படா வெட்டலாம், எப்பொழுது அதை அறுத்து போடலாம், அல்லது அது எப்பொழுது காய்ந்து போகும் என்று ஒரு இரிட்டேஷன் இல்லாதபடி இட் சுட் பி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்தது, அது என்ன இருக்கக்கூடாது, நாட் கண்டமெண்ட். இட் சுட் நாட் பி கண்டமெண்ட். அது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியராக இருக்க வேண்டும். அது சுட் பி பெனிஃபிஷியர். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நல்ல வாசிங்க அடுத்த வசனம், நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. அது என்ன நல்ல கனி கூடாத? அப்ப அந்த மரம் பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கும், கனி வர்ற மாதிரியே அதனுடைய தோற்றங்கள் இருக்கும், அது நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும், நல்ல பிரீடு கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள என்ன இல்ல, there is no life. there is no life. அதான் தேவன் அங்கே இல்லை என்றால், அந்த அன்பு, தேவ அன்பு, அந்த தேவனுடைய அந்த கைண்ட்னஸ், தேவனுடைய கிரேஸ், தேவனுடைய மெர்சி, தேவனுடைய அந்த குட்னஸ், தேவன் கொடுக்கிற சமாதானம் அந்த மரத்தில் இல்லை என்றால் அது என்ன ஆகிவிடும்? இட்ஸ் லைக் யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப இந்த மரம், அது முதலாவது அது எப்படிப்பட்ட மரமாக இருக்க வேண்டும் என்றால், இட் சுட் பி லவ்வபிள் ட்ரீ. இட் சுட் பி லவ்வபிள் ட்ரீ. அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு, அதன் மேல ஒரு பாசம் வர வேண்டும், ஒரு அன்பு வர வேண்டும், அதன் மேல் உங்களுக்கு ஒரு கருணை வர வேண்டும், அதற்கு சரியாகபடி அதை பராமரிக்கிற எண்ணம் வர வேண்டும், அதை சரியானபடி பராமரிக்க வேண்டும், மெயின்டைன் பண்ண வேண்டும். இந்த மரத்தை நான் மெயின்டைன் பண்ணுனா அது எனக்கு கனிகள் கொடுக்கும். ஒரு பிளான்ட்டை நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா அது இட் சுட் பி கிவ் சம் ஃப்ரூட், அதர்வைஸ் இட்ஸ் நோ மீனிங். அப்ப பாருங்க, அந்த மரத்துக்குள்ளாக என்னென்ன காரியம் என்று பார்க்கிறப்போ, அங்கே ஜென்டில்னஸ் முதலாவது. என்னது? ஜென்டில்னஸ். அது பார்க்கறக்கே ஒரு ஜென்டிலாக இருக்க வேண்டும், ஒரு அக்லியான தோற்றம் அல்ல. இட்ஸ் நாட் அ அக்லி ஷேப். ஜென்டில்னஸ். அதற்கு அந்த ஜென்டில்னஸ் எப்படி வரும் என்றால், இட் ஹேஸ் அ விஸ்டம். அதற்குள்ளாக என்ன இருக்கிறது? விஸ்டம், தேவனுடைய ஞானம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மரம் அண்டர்ஸ்டாண்டிங். த ட்ரீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு மரம் எப்படி புரிந்து கொள்ளும் என்றால், God always compare the human as a nature. தேவன் மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அதனாலதான் அந்த மனிதன் அவன் ஜென்டில் மேனாக இருக்க வேண்டும். ஒரு அவனுக்குள்ளாக ஜென்டில்னஸ் காணப்பட வேண்டும். அந்த ஜென்டில்னஸ் எப்படி வரும் என்றால், அவனுடைய அந்த விஸ்டம், அவனுடைய பேசும் பேச்சு, நடக்கிற காரியங்கள். அடுத்தது, மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் பவர், புரிந்து கொள்கிற காரியம், இது அவனுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அடுத்தது ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்தாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை நம்புகிறபடி நீங்க நடக்க வேண்டும். உங்களுக்குள்ள டிஸ்கிரிமெண்டோ டிஸ்கஷனோ இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்க ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது அங்கே அது எப்படி ஆயிடக்கூடாது? டிஸ்கிரிமெண்டாக அல்லது டிஸ்ட்ரக்ஷனாக ஆயிடக்கூடாது.
அப்போ நீங்க சரியானபடி அந்த ஃபெய்த்ஃபுல்லுக்குள்ளாக நீங்க இருக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது குட்னஸ். உங்களுக்குள்ளாக என்ன காணப்பட வேண்டும்? நற்குணங்கள், நல்ல செயல்கள். அதற்கு மிக அவசியமாக உள்ளது நாலேஜ், அறிவு காணப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்குள்ளாக அறிவு தேவன் தான் கொடுக்கிறார், அறிவை தேவன் கொடுக்கிறார். அடுத்தது செல்ஃப் கண்ட்ரோல். தேவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்க வேண்டும்? செல்ஃப் கண்ட்ரோல். அங்கே சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இச்சைகள் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? இச்சைகள், மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், பணத்தின் மேல் ஆசை, பொருளின் மேல் ஆசை, பெண்கள் மேல் ஆசை, அல்லது உலகத்திலே காணப்படுகிற அங்கே தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் மேலே அந்த ஒரு மோகம், இச்சை அல்லது ஆசை, இது எல்லாம் இருக்கிறப்போ யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதனாலதான் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு என்ன இருக்க வேண்டும்? செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, மிக முக்கியமானது, அந்த முழு அன்பிலே நீங்கள் நிறைந்து நீங்க எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்க வேண்டுமாமா? உங்களுக்குள்ளாக ஜாய், மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். அந்த ஜாய் உங்களுக்கு எப்படி வருகிறது என்றால், உங்கள் சரீரத்திலே ஒரு பரிபூர்ண ஹீலிங், ஒரு நல்ல சுகம் இருக்கிற பொழுது, நல்ல ஒரு ஹீலிங் இருக்கிற பொழுது, நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாக, நீங்க குடிக்கிற தண்ணீர் அது உங்க பாடியை நல்லா கிளீன் பண்ண வேண்டும். நீங்க புசிக்கிற உணவுகள், நீங்க எடுத்துக்கொள்கிற பழங்கள், அல்லது நீங்க எடுத்துக்கொள்கிற ஃப்ரூட்ஸ் ஆர் வாட் எவர் கைண்ட்ஸ், நீங்க எதையெல்லாம் சாப்பிடுகிறீர்களோ அது உங்களை எந்த விதமான டிசீஸுக்குள்ள கொண்டு போகாம, அது உங்களை ஒரு நல்ல ஹீலிங்கோடு இருக்கிறப்போ, அது உங்களுக்கு ஒரு டைஜஷனை கொடுக்கிறப்போ, நல்ல ஹார்ட் பம்பிங், அதே மாதிரி நல்ல கைகால்கள் வளர்ச்சி, ஒரு நல்ல சரீர சுகபலன் இருக்கிறப்போ அது உங்களை என்ன செய்கிறது? ஒரு நல்ல சந்தோஷத்துல வளரும். ஒரு மரம் வளர்கிறது என்றால் அந்த மரத்துல சீக்கிரமே தண்ணி விடுறப்போ அது சீக்கிரம் காஞ்சு போறதோ, அல்லது அந்த இலைகளோ அந்த வேர்களோ முறிஞ்சு கீழே விழுகிறதோ, அல்லது அது சீக்கிரம் வறண்டு போகிறதோ காணப்பட்டால் என்ன ஆகிவிடும்? அது சரியான வளர்ச்சி அடையாது. ஏனென்றால் அதனுடைய ரூட்டு சரியில்லாதனால அந்த ரூட்டில் இருந்து தான் தண்ணீர் எங்க செல்லுகிறது? பிரான்ச்சுகளுக்கு போகிறது. அப்ப அந்த ரூட்ல ஏதோ டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதான் என்னது? ஹெல்த் கண்டிஷன் இல்லாதனால. அப்ப அந்த ஹெல்த் நல்லாக இருக்கிறப்போ உங்களுடைய அந்த பாடி ஷேப் எல்லாமே என்ன இருக்கும்? ஒரு ஹீலிங் பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதற்கு அங்கே சரியானபடி என்ன செய்யப்பட வேண்டும்? தேவ ஆவி உங்களுக்குள்ளாக, அந்த தேவ கிருபை உங்களுக்குள்ளாக இருக்கிறப்போ இட்ஸ் ஹீலிங். அது உங்களை சரீர சுகத்தோடு பலத்தோடு வழி நடத்துகிறது. அது மட்டுமல்ல, அது உங்களுடைய ஹோல் பாடி, த என்டையர் ஸ்பிரிட் அண்ட் சோல், அது முழுவதுமாக தேவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். ஆமென். முழுவதுமாக தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கும். அடுத்தது உங்களுக்குள்ள காணப்படுகிறது பீஸ். அடுத்தது காணப்படுகிறது என்னது? பீஸ். ஒரு தேவ சமாதானம் அங்கே முழுவதுமாக காணப்படும். அது உங்களை என்ன கொண்டு வருகிறது என்றால், அந்த சமாதானம், பேரிங் விட்னஸ், ஷேரிங் ஃபெய்த், அது உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியையும், அது உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதாக இருக்கு. எப்படி ஒரு மரம் அது கனி கொடுக்கிறப்ப, மரம் கனி கொடுக்கிறப்ப அந்த கனியை எல்லோரும் வாங்கி என்ன செய்வாங்க? இது எங்க செடி, எங்க வீட்டுல முளைச்ச பழம், இது எங்க வீட்டுல முளைச்ச காய், இது எங்க வீட்டுல முளைச்ச கனிகள், இந்த பழம் தான் எங்க வீட்டுல முளைச்ச என்று சொல்லி மற்றவர்களுக்கு நம்ம ஷேரிங் பண்றோம். மற்றவர்களோடு கூட அதை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக அந்த மரத்தை குறித்து நம்ம சாட்சி சொல்லுகிறோம். இந்த மரம் தான் எங்களுக்கு நல்லா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முருங்கை என்றால், அந்த முருங்கை மரம்
எல்லா நாட்களிலும் எல்லா காரியத்திற்கும் பயன்படும். அப்ப அதே போல தேவ பிள்ளைகள் அங்கே ஒவ்வொரு நாளும் சாட்சி உள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்தது பேஷியன். அடுத்தது என்னது? பேஷியன். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த லீடிங் டைம் சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் அந்த அப்போ ஒரு முருங்கை காய் கொடுக்கிறது என்றால் குறைந்தது அதற்கு 1 மாதம் டைம் எடுக்கும். அந்த காய் சரியானபடி வளர்ச்சி அடைந்து அது சரியானபடி சாப்பிடுகிற பக்குவம் வர்றதுக்கு சுமார் 20 to 1 மாசம் டைம் எடுக்கும். அப்போ அது வரைக்கும் அந்த பொறுமையோடு அந்த மரமும் காத்துட்டு இருக்கு. அந்த மரம் அதை சரியானபடி கொடுக்கிற வரைக்கும் நம்மளும் காத்துட்டு இருக்கணும். அதே போல தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்து கொண்டிருந்து தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய ஜீவியத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அப்ப அதுதான் தேவனுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கைண்ட்னஸ். நம்முடைய ஜீவியத்தில் என்ன காணப்பட வேண்டும்? கைண்ட்னஸ், அன்பு, பொறுமை, அங்கே கீழ்ப்படிதல் உள்ள காரியங்கள். அது மட்டுமல்ல, நமக்குள்ளே காணப்படுகிற அந்த கிருபையின் காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியங்கள், மற்றவர்களை நாம் நேசிக்கிற காரியங்கள், மற்றவர் மேல் அன்பு கூறுகிற காரியங்கள், இரக்கம் பாராட்டுகிற காரியங்கள், அது நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதுதான் என்னது? இமேஜின் ஆஃப் காட். தேவனை போல பிரதிபலிக்கிறது. தேவ பிள்ளைகள் தேவன் எப்படி கிருபை பாராட்டினாரோ, எப்படி அன்பு பாராட்டினாரோ, எப்படி நம்மேல் இரக்கம் பாராட்டினாரோ, அதே காரியம் நம்முடைய ஜீவியத்திலும் காணப்பட வேண்டும். பாருங்க, இது ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு அவுட்டர் லைஃபாக இருக்கிறது. இது ஒரு அவுட்டர் லைஃபாக இருக்கிறது. அதை நம்ம வேத வார்த்தைகளோடு நாம் அதை தியானித்து, அது வேதத்திலே எந்தெந்த இடத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, அது எந்த எப்படியாக அது நம்முடைய ஜீவியத்திலேயும் அது நமக்கு பிரயோஜனப்படுகிறது, அது என்ன காரியத்தை அது நமக்கு செய்கிறது என்று நம்ம வேதத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு நாம் அதை குறித்து தியானிக்கலாம். வாசிப்போம். வாசிங்க. யோவான் 4 அதிகாரத்திலே, யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். யோவான் 4 அதிகாரம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, போதும். பாருங்க, இட்ஸ் a living water, consuming the living water. அந்த ரூட்டுக்கு the root discipline அது எதற்காக இருக்கிறாமா? ட்ரிங்கிங் டீப்லி, கன்சியூமிங் லிவிங் வாட்டர் டெய்லி த்ரூ த ஸ்கிரிப்சர். அப்ப நம்முடைய ஜீவியத்திலே அனுதினமும் நாம் அந்த லிவிங் வாட்டர் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் அனுதினமும் அதை நாம் உட்கொள்ள வேண்டும். அதான் என்னது? ட்ரிங்கிங் வாட்டர். It's getting the root deeply and more safely and more beneficially. அது நமக்கு அதிகமாக பயன்படுவதற்கும் அதிகமாக தேவனுக்குள்ளாய் வளர்வதற்கும் இந்த லிவிங் வாட்டர், தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நானே ஜீவ தண்ணீர், I am the living water. நானே ஜீவ தண்ணீர். அந்த லிவிங் வாட்டரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? we have to consume that. அதை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வேத வார்த்தைகளை தினசரி நாம் வேதத்தை படிப்பதற்காக, டெய்லி ரீடிங் த ஸ்கிரிப்சர், டெய்லி கோ த்ரூ த ஸ்கிரிப்சர், எவ்ரி டே
நம்ம அதை வாசிக்கிற பொழுது, ரீடிங் பண்றப்போ, அதை மெடிடேட் பண்றப்போ, அதை குறித்து நம்ம தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுது. யோவான் 15ஆம் அதிகாரத்துல 1-11 வரை, we have to abiding and relying, staying connected to the vine rather than relying on self strength. அப்போ நம்முடைய சுயபலத்தை நம்பாமல் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சமூகத்திலே அபைடிங், அங்கே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். யோவான் 15:4 வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. பாருங்க, அது தானாக கனி கொடுக்க மாட்டாது. மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பாருங்க, நீங்கள் என்ன நிலைத்திரோ, if you not abiding with Jesus Christ, if you not abiding with God, if you not taking or if you not consuming the living water daily, you cannot get the fruit. உங்களுக்குள்ளாக அந்த கனிகள் வெளிப்படாது, உங்களுக்குள்ளாக அந்த நற்குணங்கள் வெளிப்படாது. ஆமென். அப்ப அந்த ரூட் வளர வேண்டுமானால், நீங்க தேவனுக்குரிய பிள்ளைகள் என்பது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ரூட் இருக்க வேண்டும். அந்த ரூட் டெவலப் பண்ணுவது எப்படி என்றால், தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிப்பதன் மூலமா, தேவனுக்குள்ளாக நிலைத்திருப்பதன் மூலமா. அதே மாதிரி நீங்க மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறப்போ ரெஸ்டிங் அண்ட் வெயிட்டிங் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 11:28-30 வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, தேவனிடத்திலே we have to learn finding peace in God, timing and presence. அப்ப நம்ம தேவனிடத்திலே we have to learn lot of things. நாம் தேவனிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே நாம காத்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தான் நமக்கு என்ன கொடுக்கிறார்? ரெஸ்டிங். ரெஸ்டிங் என்னது? இளைப்பாறுதல். அது எதற்கு? ஆமா, பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஆத்துமாக்களுக்கு. எதற்கு? உங்கள் ஆத்துமாவுக்கு. நம்முடைய சோலுக்கு ரெஸ்ட் வேண்டும். இந்த சோல் எங்கேயோ போய் ரெஸ்ட் எடுக்க கூடாது. உலக இச்சைகளிலோ, மாம்ச இச்சைகளிலோ, உலக காரியங்களிலோ, அல்லது நண்பர்களோடோ, அல்லது வீணான உலக காரியங்களிலோட, சோசியல் மீடியாவிலையோ, அல்லது வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல, அல்லது வேற ஏதாவது அங்க என்டர்டைன்மெண்ட்ல நம்முடைய அந்த ஆத்மா டைவர்ஷன் ஆகாதபடி தேவனுக்குள்ளாக நாம் இளைப்பாறும் பொழுது, ரெஸ்டிங் அண்ட் வெயிட்டிங் வித் காட், அது என்ன கிடைக்கிறது நமக்கு? இட்ஸ் மோர் அண்ட் மோர் பெனிஃபிட், மோர் அண்ட் மோர் பீஸ் அண்ட் மோர் அண்ட் மோர் பிளெஸ்ஸிங்ஸ். பாருங்க, இந்த உலகம் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை எந்த நாளும் கொடுக்காது. மேபி சம்டைம்ஸ் ஆர் சம் இயர்ஸ் நீங்க சம்பாதிப்பதானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, பிள்ளைகள் ஆனாலும் சரி, இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பர்மனன்ட், ஒன்லி ஃபார் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம என்டையர் லைஃப் நம்முடைய முழு ஜீவியமும் தேவன் கொடுக்கிற சமாதானம் மட்டுமே. நீங்க வீட்டுல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் இடத்துல, உறவினர்கள் இடத்துல, அல்லது தனிப்பட்ட ஜீவியத்திலே பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் வருகிறது என்றால் அங்கே தேவ கிருபை இல்லாமல் அங்கே ஒன்றுமில்லை. If without God you can't do anything. Without God you never get peace from anybody, anywhere and anything else. எங்கிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Maybe few time or few second or few hours or few days or few years.
சில நாட்கள், சில நேரங்கள், சில இடங்களிலே, சில வழிகளிலே உங்களுக்கு சமாதானம் கிடைப்பது போல இருக்கும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் போறாங்க. ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றவங்க, ஆல்கஹாலிக் எடுக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, அல்லது வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட் போறவங்க எல்லாம் மேபி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ டேஸ், பட் இட்ஸ் நாட் அ பர்மனன்ட், இட்ஸ் நாட் அ எவர், அது இட்ஸ் அ டெம்பரவரி ஒன். பாருங்க, அப்போ இந்த முழு உலகத்திலேயும் நமக்கு அபைடிங் அண்ட் ரெஸ்டிங் அண்ட் வாட்டர் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த காட், நத்திங் எல்ஸ். தேவனை தவிர நமக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆமென். தேவன் ஒருவர் மட்டுமே நமக்கு சரியானவற்றை கொடுத்து சரியான வழிகளிலே நம்மை அவர் என்ன செய்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்ததாக பாருங்க, இந்த அவுட்டர் லைஃப்ல, நம்முடைய வெளி ஜீவியத்திலே அந்த கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாக இருக்க வேண்டும் என்றால், அங்கே அதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, மத்தேயு 7:18. இப்ப நம்ம வாசித்ததுதான். அப்ப இந்த நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்குங்கிறார். அது எப்படிப்பட்ட கனிகள் என்றால், கலாத்தியர்ல வாசிக்கிறப்போ வாசிங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஒரு கனி, அது நல்ல கனி. மனிதர்களுடைய ஜீவியத்திலே அந்த கனி, அந்த நல்ல கனி என்று நாம் எதை வேதம் சொல்லுகிறது என்றால், மனுஷர்கள் சொல்லலாம் அது நல்ல சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அல்லது அது கசப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, துவர்ப்பு இருக்கு, அல்லது அது கெட்டு போச்சு, அல்லது செமி கண்டிஷன், பாதி சாப்பிட்ற மாதிரி பாதி கடிக்கவே முடியல, அல்லது அது புளிக்குது என்று, இப்படி அது மிக்சடா இருக்கலாம். பட் த ரியல் மீனிங் ஆஃப் த ஃப்ரூட், ஒரு உண்மையான சரியான ஜீவியத்தின் மனித ஜீவியத்திலே காணப்படுகிற ஒரு ஃப்ரூட் என்ன என்றால், வாசிக்கலாம் 22:5-22, கலாத்தியன் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, இதுதான் பிரமாணம். திஸ் இஸ் த லா. இட்ஸ் நத்திங் எல்ஸ், ஆர் யூ cannot compare with any other things as Bible says. பாருங்க, அப்போ இந்த ஆவியின் கனிகள், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், இது எல்லாமே என்னது? ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போ தேவ ஆவியின் கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? அது லவ். அது எப்படி? லவ், ஜாய், பீஸ், பேஷன். அடுத்து என்னது? தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த காரியங்கள் தான் ஒரு மனிதனை, அதான் சரியான நற்குணம். இது மனிதனுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த அன்பு இல்லை என்றால், தேவ அன்பு, மனுஷ அன்பல்ல, நாட் ஃபீலியோ, இட்ஸ் அபகோஸ் லவ், அகபே லவ், இட்ஸ் கால்ட் அகபே லவ். ஃபீலியோ லவ் என்பது மனிதனை குறிக்கிறது, அகபோ லவ் என்பது தேவனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த அகபோல் அன்புதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, அதுதான் என்னது? அது இட்ஸ் a kind of ninefold fruit. It's a kind of ninefold fruit. Character fruits. Character fruits என்பது என்ன என்றால், அதுதான் என்னது? லவ், ஜாய், பீஸ். அதான் உங்களுடைய கேரக்டர். உங்களுக்குள்ளாக காணப்படுகிற அன்பு, உங்களுக்குள்ளாக காணப்படுகிற சமாதானம், சந்தோஷம். இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய கேரக்டருக்குள்ள இருக்க வேண்டும். அடுத்தது ரிலேஷன்ஸ் ஃப்ரூட், பேஷியன். நீங்க பொறுமையோடு இருக்கிறப்ப உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் மற்றவர்களோடு தொடரும். கைண்ட்னஸ், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, மற்றவர்கள் மேல் அன்பு கூறுவது. அடுத்தது குட்னஸ், நற்குணங்கள். அவனுக்குள்ள அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், நல்ல நல்ல குணம் படைத்தவர்,
ஒரு நல்ல மனிதர் என்று வருவது எப்படி? அதான் இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். அப்போ ஒரு மனுஷனுடைய கேரக்டர் ஃப்ரூட் இருக்கு, ரிலேஷன் ஃப்ரூட் இருக்கு, அடுத்தது இன்வர்டு ஃப்ரூட்ஸ். அவனுக்கு உள்ளாக காணப்படுகிற கனிகள் என்னது? ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த மூன்றும் இன்வர்டு ஃப்ரூட்ஸ். ரிலேஷன் ஃப்ரூட்ஸ் பேஷன், கைண்ட்னஸ், குட்னஸ். அண்ட் கேரக்டர் ஃப்ரூட்ஸ் ஆர் 3. அது என்னது? லவ், ஜாய், பீஸ். இப்ப இது 3 கேட்டகரியாக இதை நம்ம பிரிக்கிறோம். இந்த மூன்றும் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? ஆவிக்குரிய பிள்ளையாக, தேவ பிள்ளைகளாக, ஆவிக்குரிய கனி ஒரு மனிதனுக்குள்ளாக காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இது என்ன செய்கிறது? அந்த கனி வளர வேண்டுமானால் இட்ஸ் happen naturally when the roots are healthy. அது எப்படி வளருகிறதாமா? இட்ஸ் happen naturally when the roots are healthy. ஒரு மனிதனுக்குள்ளாக அது இயற்கையாகவே வருகிறது. அந்த இயற்கை எப்படி வருகிறது? தேவன் கொடுப்பதாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது அது தேவன் கொடுக்கிற உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? ஈவாக இருக்கிறது. மெர்சி. இட்ஸ் காட் மெர்சி, காட் கிரேஸ். அப்போ அதுதான் நம்ம என்ன செய்கிறது? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக அது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்க, இன்னும் முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூட் என்று நம்ம பார்த்தோம். எபேசியர் 3:17 நம்ம வாசிப்போம். எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. போதும். பாருங்க, நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? சகல பரிசுத்தவான்களோட, சகல. அப்போ தேவ சமூகத்திலே வருகிற தேவ மனுஷர்கள், தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய விசுவாசிகள், தேவனிலே அன்பு கூறுகிறவர்கள், தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்கள், தேவனுக்கென்று வைராக்கியமாக ஜீவிக்கிறவர்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இங்க உலக காரியங்களுக்காக வைராக்கியமா இருப்பான். உலகத்திலே காணப்படுகிற காரியங்களுக்காக, இதற்காக அதற்காக என்று சொல்லி நான் சம்பாதிச்சே ஆகணும், நான் அதை செய்தாக வேண்டும், இதை செய்ய வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உலக காரியங்களிலே, உலக ஜீவியத்திலே நான் ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டியே ஆகணும்னு அதுக்காக வைராக்கியமா இருக்கிறோம். அல்லது என் மனைவி பிள்ளைகளை நல்லபடியா பார்த்துக்குவேன், நான் அதற்காக நான் இந்த உலகத்துல என்னை முழுசும் குடும்பத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று. அல்லது ஒரு நல்ல தொழில் செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்க வேண்டும். இப்படி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் அங்க தங்களை முழுசும் ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்காக வைராக்கியமாய், தேவனுக்கென்று இந்த பூமியிலே தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறவர்களுக்குள்ளாக அந்த ரூட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ் அது காணப்படும். ஆமென். அது எப்படி இருக்க வேண்டுமாமா? அதுதான் இங்க வாசிக்கிறோம். அது எப்படியாமா? அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள். ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ். ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் லவ். அந்த அன்பிலே வேரூன்றி நிலைத்து நிற்கிறவர்களுக்காக. அது எப்படிப்பட்டதாக இருக்குதாமா? அது எப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் growth does not being with your performance God, it being with your acceptance by God. அது 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. நீங்க முதலாவது அது எப்படி அந்த ரூட் உங்களுக்குள்ள வருகிறது என்றால்,
அக்செப்டட். தேவனை உங்களுடைய ஜீவியத்திலே முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, ஆமென், தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும். சும்மா ஏதோ ஒரு கடனுக்காக அல்ல, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. தேவனை முற்றிலும் முழுவதுமாக எல்லா காரியத்திலும் சந்தேகமே இல்லாதபடி, அது எந்த விதமான ஒரு சம்சயம் என்று சொல்வார்கள், அல்லது ஒரு அவிசுவாசத்தோடு இல்லாதபடி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு மனுஷன் வந்து, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசங்களை நீக்கும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற டவுட்டுகளை, எனக்குள்ள இருக்கிற அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கிற அந்த காரியத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லுகிறான். ஆமென். அப்ப முழுசுமாக சரண்டர் செய்கிற அளவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்பிலே நிறைந்தவர்களா. மூன்றாவதாக ஒரு வேலிடு பர்சனாக, அது உங்களை வேல்யூ செய்ய வேண்டும். முழுவதுமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்கிற, முழுவதுமாக ஒரு மதிப்புள்ளதாக அதை நீங்கள் தேவனுக்கென்று நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தான் என்னது, அது எப்படி அது நமக்குள்ளாக அந்த அக்செப்டன்ஸ் வெளியே தெரியும், அந்த லவ் எப்படி வெளியே தெரியும், நீங்க அதை எப்படி ஒரு வேல்யூ உள்ள மனிதர்களாக என்றால், அதுதான் என்னது, வேத வசனத்தை தியானிப்பதும், அடுத்தது தேவனுக்குள்ளாக நீங்கள் நிலைச்சு நிற்பதும், சபை காரியங்களிலே நீங்கள் பங்கு பெறுவதும். ஆமென். சபை காரியங்களிலே பங்கு பெறுகிறது, ஒருவரோடு ஒருவர் அங்கே சரியானபடி அங்கே சாட்சியாக நிற்பதும், மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சி சொல்லுவதும், மற்றவர்களிடத்திலே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், மற்றவர்களோடு கூட தங்கி இருந்து. ஒரு சில சபைகளுக்கெல்லாம் வருவாங்க, மற்றவர்களோடு இணக்கமாவே இருக்க மாட்டாங்க, அந்த கெட் டுகெதர் இருக்காது, அல்லது மற்றவர்களோடு கூட எந்த காரியத்திலும் இடைபட மாட்டாங்க. இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது. சபை காரியங்களிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், இணைந்து காணப்பட வேண்டும். எப்படி ஒரு மரத்துல அநேக பிரான்ச்சஸ் இருக்கும். இப்ப நீங்க ஒரு முருங்கை மரமோ வேப்ப மரமோ அல்லது வேற ஏதாவது திராட்சை கொடிகளோ அல்லது செடி கொடிகளை பார்த்தீங்கன்னா அதுல அநேக பிரான்ச்சஸ் இருக்கும். எந்த பிரான்ச்சுமே நான் பெருசு நீ பெருசு, நீ சின்னதா இருக்கிற நான் பெருசா இருக்கிறேன், நான் தான் கனி கொடுக்கிறேன் நீ கனி கொடுப்பதில்லை என்று அவர்களுக்குள்ள என்ன இருக்காது, கிளாஷஸ் இருக்காது, சண்டை இருக்காது, ஆர்குமெண்ட் இருக்காது, வாக்குவாதம் இருக்காது, அல்லது ஒருத்தரை ஒருத்தர் பரியாசம் பண்றது இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் கேலி செய்கிறது இருக்காது, ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுறது, பிளேம்லெஸ், அந்த பிளேம் பண்றது இருக்காது. பாருங்க, அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இந்த குணங்கள் காணப்பட வேண்டும். குற்றம் சாட்டுவதோ, பரியாசம் செய்வதோ, கேலி செய்வதோ, அல்லது நான் தான் பெருசு நீ தான் பெருசு. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கார். நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், நான் இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருப்பேன், நான் இப்ப எருசலேம் போறோம், அங்க எருசலேம் போன உடனே என்னை பிடிச்சிட்டு கொன்று போடுவார்கள் என்று சொல்றாங்க. ஆனா அதே நேரம் சீஷர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? நீ பெரியவனா நான் பெரியவனா என்று. நீ பெரியவனா நான் பெரியவனா? நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல (22 கூட இல்ல)
4 சுவிசேஷங்கள்ல இருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அவர்களுக்குள்ளாக அந்த போட்டி வரும். ஒருவரை ஒருவர் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று அங்கே சொல்லிக் கொள்ளுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பிறகு அப்போ அவர்கள் தங்களை பெரியவர்களாக்கி கொள்ள, மற்றவர்களுக்கு முன்பாக பெரிய மனுஷனாக்கி கொள்ளத்தான் விரும்புகிறார்களே தவிர தேவன் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அவர்களை அழைக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள, தங்களை பெருசுபடுத்திக் கொள்ளத்தான் அவர்கள் பார்த்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, இந்த காரியம் உங்களுக்குள்ளாக காணப்படக்கூடாது, நீங்க இது அதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை என்று சொல்லி அவர்களை அங்க சரிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் வாசிங்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போறாரு, அங்க பிரதான ஆசாரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறான், எருசலேம் போக போறேன், என்ன என்ன செய்ய போறாங்க, சிலுவையில் அறைந்து ஒப்பு கொடுத்து என்னை கொன்று போடுவார்கள் சொல்றான். ஆனா அதே நேரத்தில் செபுதேவியின் தாய் அங்க அவளை ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். உனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறப்போ, உன்னுடைய ராஜ்யத்தில் என்ன மாமா வாசிங்க 21ஆம் வசனம். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உங்களுடைய ராஜ்யத்திலே என் குமாராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். பாருங்க, இந்த 2 பேர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல செபுதேயின் குமாரன் யாக்கோபு ஒன்று யாரு? யாக்கோபு. அவன் சகோதரன் யோவான். இந்த யோவான் சுவிசேஷம் எழுதின யோவானும் அவனுடைய சகோதரன் தான் யாரு? யாக்கோபு, ஜேம்ஸ். இந்த ஜேம்ஸும் யோவானுடைய தாய், ஜானுடைய தாய் தான் என்ன கேட்கிற, அப்படி என் பிள்ளைகளுக்கு வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கம் ஒண்ணு வேணும்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்டுக்கொள்வது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்க குடிக்கும் பெரும் ஞானசத்தில் பெற முடியுமாங்கிறப்ப அந்த ஸ்திரீ சொல்றா. அதற்கு அவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, எங்களால் அப்படி செய்ய முடியும், ஆனாலும் எங்களுக்கு அது வேண்டும்னு கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பண்ண முடியும், ஆனால் அது என் பிதாவினால் யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது அவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு அல்ல என்று சொல்றப்போ பாருங்க, இதை கேட்ட 24ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இதை கேட்ட மற்ற 10 பேரும் இந்த 2 சகோதரர் பேர் எரிச்சல் ஆனார்கள். இந்த 2 சகோதரர் பேர்ல எரிச்சல். பாருங்க, அது ஏன்னா இதுதான் பிசாசு செய்கிற தந்திரம். அத்தனை ஆண்டவர் சொல்றாரு 25ஆம் வசனத்துல, இயேசு அவர்களை கிட்ட வர செய்து பிரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆள்கிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் நீங்கள் அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாம். உங்களை எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினார் அவன் பணிவிடைக்காரனாய், உங்களை எவனாக முதன்மையாக இருக்க விரும்பினார் அவன் ஊழியக்காரனாய் வர வேண்டும். ஏனென்றால் மனுஷகுமாரன் எப்படி வந்தாராமா? ஊழியம் செய்ய வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார் என்று சொல்லி அங்க
அங்கே அது மரிப்பதற்கு முன்பாக நடக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னால நடந்த காரியம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அந்த தேவ அன்பு, அந்த தேவ சமாதானம், தேவ நற்குணங்கள் காணப்படுகிற பொழுது பிசாசானவன் என்ன செய்வான்? நீங்க ஒரு சாட்சி சொல்றீங்க, அல்லது நீங்க உண்மையாகவே இருக்கணும், பொய்யே பேசக்கூடாது, திருடக்கூடாது, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறப்போ மற்றவர்களுக்கு உங்கள் மேல் எரிச்சல் வரும், அல்லது உங்களுக்குள்ளாக அந்த மேட்டிமை வரும். என்னை விட இவன் பரிசுத்தம் இல்லை, என்னை விட இவன் உண்மை இல்லை, என்னை விட இவன் பொய் பேசுறது இல்லை, இவன் பொய்யே பேசிட்டு இருக்கிறான், நான் உண்மைதான் பேசுறேன், இல்லை நான் ஒழுக்கமா இருக்கிறேன், ஒழுக்கமா இருக்கல என்று சொல்லி அந்த மேட்டிமையான எண்ணம், மற்றவர்களை தரைக்குறவாக நினைக்கிறது, மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்கிற அந்த மேட்டிமையான சிந்தனை வரும். அதனாலதான் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனைகளை வருவதற்கு நம்ம விடக்கூடாது. ஆமென். அதுக்குத்தான் என்ன வேண்டும்? தேவ கிருபை நமக்குள் இருக்க வேண்டும், தேவ சமாதானம் நமக்குள் இருக்க வேண்டும், தேவ அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அதான் தேவன் நம்ம இடத்துல, அதான் அவுட்டர் லைஃப், அவுட்டர் பிஹேவியர், அவுட்டர் ஆக்ஷன். திஸ் இஸ் த விசிபிள் சைட். இட்ஸ் யுவர் ஸ்டடி, யுவர் ஆக்டிவ் மினிஸ்ட்ரி. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே காணப்படுகிற நடவடிக்கைகள், நீங்க பேசுகிற காரியங்கள், யுவர் சர்வீஸ், நீங்க தேவனுக்காக செய்கிற செயல்களிலேயும், யுவர் மிஷன்ஸ், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் அது காணப்பட வேண்டும். இட்ஸ் வாட் பீப்புள் see you doing the kingdom of God. நீங்க தேவனுக்கு என்று செய்கிற இந்த காரியங்கள், அந்த பிஹேவியர், உங்களுடைய அவுட்டர் லைஃப்ல காணப்படுகிற பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன் தான் நீங்கள் யார் என்று அதை வெளிப்படுத்தும். நீங்க பொறாமையோட, எரிச்சலோட, அல்லது மேட்டிமையோட, அல்லது ஒரு கர்வத்தோட செய்கிற பொழுது அது உங்களுடைய பிஹேவியர் நீங்க யார் என்று காட்டிவிடும், உங்களுடைய ஆக்ஷன் நீங்க யார் என்று உங்களுக்கு காட்டிவிடும். ஆகவே தேவ பிள்ளைகள் நம்ம மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் நம்முடைய இன்னர் லைஃப், ஸ்பிரிட் அண்ட் சோல், அது மிக சரியாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். அது மிக சரியானபடி தேவனுக்குள்ளாக அது கொடுக்கிற விதம் வேண்டியதாக இருக்க வேண்டும். பாருங்க, அதுதான் தேவன் நமக்குள்ள, தேவன், God is calling us to balanced term. True worship and prayer feed both our private fellowship in God, our public ministry to the world. அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் நம்மை எதற்கு அழைச்சிருக்கிறார்? சரியானபடி பேலன்ஸ் செய்து, சரியது தவறு எது என்று செய்து அதை பேலன்ஸ் செய்து, அந்த உண்மையான ஒரு வழிபாடு, ட்ரூ வர்ஷிப் அண்ட் ட்ரூ பிரேயர் feed both our private fellowship with God. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது தேவனோடு ஒரு உறவையும், தேவனுக்குள்ளாக நாம் வளருவதற்கு, அது மட்டுமல்ல, இட்ஸ் அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரி டு த வேர்ல்டு. வெளியிலே இருந்து நம்மை பார்ப்பவர்கள் நம்ம யார் என்று அவர்கள் அடையாளம் காண முடியும். ஆமென். இப்போ ஒரு சிலர் ட்ரெஸ் கோடுல அவங்கள சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ட்ரெஸ் கோடு, நீங்க ஒரு முஸ்லீம் என்றால் அந்த ஃபர்தா போட்டிருப்பாங்க. ஜென்ஸுகளுக்கு அந்த தலையில குல்லா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜெயின் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு விதமான ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த பிரீஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூடா இருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாமே நியூடா தான் இருப்பாங்க. they never wear any dress. it's their culture. அது அவர்களுடைய அந்த ஜெனரேஷன், ஜெனட்டிக்காவே அவர்கள் அதை செய்து வருகிற காரியம். அதே மாதிரி நீங்க மாங்க் என்று சொல்வார்கள், துறவிகள், புத்திஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க தலை மொட்டை அடிச்சிருப்பாங்க, தலையில முடியே இருக்காது. அவங்க அந்த காக்கி ட்ரெஸ் போட்டு, ஒரு ஃபுல் ட்ரெஸ் போட்டு, அங்க நீங்க கம்போடியா, வியட்நாம், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த
புத்திஸ்ட் மாங்க் இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் அப்படி. நான் எதற்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அவுட்டர் வேர்ல்டு மனுஷர்களை இந்த ட்ரெஸ் கோடில் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவாங்க. அதற்காக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் அநேக ஒரு சில பாஸ்டர்ஸ் பெண்டகாஸ்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்க. இட்ஸ் நாட் அ ட்ரெஸ் கோட். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ட்ரெஸ் கோட். நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா தான் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று அல்ல. God never say or never expect or never looking forward you the dress code. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை விரும்புவதில்லை. Your behavior and your character and your action, our spiritual life, your soul, your inner man and outer man should be express you are the God children. You are the minister of God. அதை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. The crown of the tree. The crown of the tree. அதான் என்னது, நம்ம அங்கே வாசித்த அந்த 9 கனிகள், அந்த கனிகளைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். It's not a dress code. It's not a identification. அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்னால, டாப் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ட்ரீ இஸ் த canfu of love. Love, gentleness, joy, peace, passion, kindness, goodness, fruitfulness and self-control. இது ஒரு மனுஷனுக்குள்ளாக காணப்பட வேண்டியதா இருக்கு. பாருங்க, அது எப்படி என்றால், from love follow gentleness and wisdom. From love flows gentleness and wisdom. From love flows joy and healing. From love flows fashion and the ability to bear witness to broken world. அப்ப இந்த காரியங்கள் தான் என்ன செய்கிறது, தேவ அன்பில் இருந்து அது நம்மை ஒரு ஜென்டில்னஸுக்குள்ள கொண்டு வருகிறது, ஒரு நற்குணசாலியாக மாற்றுகிறது, ஒரு அறிவுள்ள ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறது. அது உங்களை, அந்த அன்பு எது செய்கிறது, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. பேஷன், பொறுமைகளை கொண்டு வருகிறது. அதான் தேவ பிள்ளை. இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் த லேக் ஆஃப் ஜாய், த சொல்யூஷன் இஸ் நாட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு ஸ்மைல். த சொல்யூஷன் இஸ் கோ பேக் டு த ரூட். அப்ப நமக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை, அந்த மகிழ்ச்சி இல்லை என்றால் நம்ம எதை சரி செய்ய வேண்டியதில்லை. நம்ம வெறும் சிரிச்சாலோ அல்லது வெறும் ஒரு ஆக்ஷன்ல அல்ல. The solution is to go back to the root. நமக்குள்ளாக காணப்படுகிற உள்ளான மனிதன் சரி செய்யப்பட வேண்டும். If you struggle with self control, the solution is to check your connection to the living water. உங்களுக்குள்ளாக போராட்டங்கள், சுய கட்டுப்பாடு இல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா, the solution to the check your connection to the living water, ஜீவ தண்ணீரோடு கூட உங்களுடைய அந்த தொடர்பு, அந்த தண்ணீரை பருகுவதற்கு, அதுதான் உங்களுக்கு ஹெல்த்தி ரூட்ஸ் ப்ரொடியூஸ் த ஹெல்த்தி ஃப்ரூட். அதான் சரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வரும். ஆமென். அதான் உங்களுக்கு சரியானதொரு கனிகளை வெளிப்படுத்தும். அது ஹெல்த்தியா இருக்கும் அந்த கனி. அப்ப தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, the atom of a spiritual life. It's a big idea. Our visible Christian life is entirely determined by our invisible spiritual root. The problem, we often try to fix our behavior, leaves and fruit without cultivating our health. பாருங்க, இந்த சில நேரங்களில் பிரச்சனைகள் வருகிற பொழுது, சில காரியங்களை நம்ம சரி செய்கிறோம் என்று செய்கிற பொழுது நம்ம என்ன செய்ய விடுகிறோமாமா, அந்த லீவ் அண்ட் பிரான்சஸ் நம்ம அதை சரியாக வெட்டி விடாமல் அப்படியே விட்டு விடுகிறோம். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு குறைகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால், அவன் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது அவன் இரக்கம் பெறுவான். பைபிள் அதைத்தான் சொல்லுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுதோ
இரக்கம் பெறுவான். The metaphor, a tree cannot produce fruit without deep roots and strong trunk. பாருங்க, ஒரு மரத்தில் இருந்து ஒரு கனி அதனுடைய ரூட் சரியாக இல்லை என்றால், அது ஸ்ட்ராங்காக இல்லை என்றால், டீப் ரூட், அதனாலே சரியான பழத்தை, சரியான கனியை, சரியான சீசனுக்கு அது கொடுக்காது. தேவைப்படுகிறப்ப அது இருக்காது. ஒரு மனுஷன் கோபப்படுகிற நேரங்களில், கோபம் வருகிற நேரங்களில் அவன் செல்ஃப் கண்ட்ரோலாக, எரிச்சல் ஊட்டுகிற காரியங்கள் நடக்கிறப்ப எரிச்சல் அடையாமல் இருக்க, அல்லது அங்கே மற்றவர்கள் உங்களை அங்கே சீண்டும் பொழுது நீங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவதோ அல்லது அடிக்க போவதோ அல்லது திட்டுவதோ, இதெல்லாம் புறமான காரியங்கள். அது உங்களை என்ன செய்கிறது? உலக மனுஷனாக அதை காட்டும். அப்ப இந்த நேரங்களில் உங்களுக்குள்ள பொறுமையும், இந்த நேரங்களில் உங்களுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோலும், இந்த நேரங்களில் உங்களுக்குள்ள அந்த அதனால் பவுல் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலைகளிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படியாமா? மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படித்தான் நம்ம கற்றுக்கொள்ள. We have to learn, we have to study and we have to understand the real root of the spirit. அதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்க. அது நம்மை ஒவ்வொரு நாளும் வேதத்திற்குள்ளாக, ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக தங்கவும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிரம்பத்தக்கதாக, தேவனுடைய காரியத்தை நாம் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை வாசிக்க, அதை குறித்து நம்ம தியானிக்க தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்களே ஒரு நல்ல கிறிஸ்தவராக, ஒரு உண்மையுள்ள தேவ பிள்ளைகளாக, நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக, நாம் தேவனிலே தங்கி இருக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தை என்னும் அந்த கனியை வெளிப்படுத்துறவர்களாக மாற தேவன் நம்மிடத்திலே அவர் விரும்புகிறார். அதான் அங்க என்னது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. அப்ப தேவன் உங்களுக்குள் இருக்கு, உங்களை வழி நடத்துகிற பொழுது தேவன் துக்கம் அடையக்கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் யாரு? லிவிங் வாட்டர். Holy Spirit is the living water. அந்த பரிசுத்த ஆவி துக்கப்படாதபடி, பரிசுத்த ஆவி ஒவ்வொரு நாளும் உங்களிலே அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெருக பண்ணுகிறதற்காக நீங்க முழுசும் தேவனுக்கென்று உங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நாம் நிலைத்து நிற்கவும், நல்ல கனிகளை கொடுக்கவும், நல்ல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் பாராடு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, கர்த்தராகிய இயேசுக்கு இந்த அருமையான நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. அப்பா, நீரே வார்த்தையின் தேவனாய், மகிமையின் தேவனாய், மகத்துவம் உள்ளவராய், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த மகத்தான தேவனே, நம்முடைய அன்பு, கிருபை, இரக்கம், தயவுக்காய் நடிச்சோம். இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் ஜீவித்த பொழுது உம்முடைய நாட்களிலே உம்முடைய சீசர்கள் உம்மிடத்திலே வந்து தங்களில் யார் பெரியவன், இவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் இருக்க வேண்டும் என்றும், தங்களிலே யார் பெரியவன் என்று கேட்டு இப்படிப்பட்டதான காரியங்கள் அங்கே நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதன் மூலமாக கூட இருக்கிற மற்ற அந்த சீஷர்கள் அவர்களை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள், கோபம் அடைந்தார்கள் என்றும், இன்றைக்கும் ஆண்டவரே பூமியிலே எங்களை சுற்றி நடக்கிற நெருக்கமான காரியங்கள், போராட்டமான காரியங்கள், குழப்பமான காரியங்களை ஆண்டவரே அது தேவனை விட்டு பிரிக்கிறதும், தேவனுக்குரிய காரியத்தை நாங்கள் மறக்க செய்கிறதுமாக இருக்கிற இப்படிப்பட்ட போராட்டம் நிறைந்த இந்த ஜீவியத்திலே எங்களுடைய உள்ளான மனுஷன் அந்த சரியான ஆவிக்குரிய தண்ணீரை பருகும், அந்த லிவிங் வாட்டர் என்று சொல்லுகிற ஜீவ தண்ணீரிலே நாங்கள் அனுதினமும் பருகி வார்த்தையின் மூலமாய் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த வார்த்தையின் அப்பத்தை நாங்கள் புசிக்கத்தக்கதா
அந்த வார்த்தையின் தண்ணீரை குடித்து பருகத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஏற்ற காலத்திலே கனி கொடுக்கத்தக்கதாக, ஏற்ற வேளையிலே கனி கொடுக்கத்தக்க, நிலைத்திருக்கத்தக்கதாக தேவ அன்பையும் தேவ கிருபையும் தொடர்ந்து தான். கேட்ட வசனத்தின்படி எங்கள் ஜீவியமானது உமக்கென்று பிரியமாய் இருக்க இரக்கம்பா. தொடர்ந்து உடைய அன்பு ஆசீர்வாதம் வழிநடத்தல் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து என்னுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். துதி கனமகிமையுமே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையுமே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே, துதி கனமகிமையோமா ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தை இன்னும் என்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.